நண்பர்களுக்கு வணக்கம். ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? எப்போவுமே இல்லாமல் உங்கள் வீட்டு தோட்டத்துலேயோ மாடி தோட்டத்துலேயோ இந்த வருஷம் நான் இதை புதுசாக பண்ண போகிறப்பா அப்படின்னு ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் இந்த வருஷம் புதுசாக என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ தொகுப்பாக இருக்கும். நான் இந்த வருஷம் புதுசாக என்ன பண்ண போகிறேன்னா, சுண்டக்காய் செடியில் கத்திரிக்காய் ஒட்டு போட்டு கத்திரிக்காய் அறுவடை எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, எந்த ரகம் கத்திரிக்காய் நம்மளுக்கு வேணுமோ அந்த ரகம் கத்திரிக்காய் செடியிலேருந்து ஒரு 4லேருந்து 5 கிளைகளாக நம்ம பக்க கிளைகளாக பார்த்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல ஒரு சதைப்பற்றுள்ள தண்டு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வாடின ஒரு கட்டிங்ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 மாதம் வளர்த்த சுண்டக்காய் செடியும் வேணும். திடீர்னு ஒரு செடியை பிடுங்கி ஒரு இடத்துல பாட்லேயோ இல்லை தரையிலையோ நடவு பண்ணி அது கொஞ்ச நாள்லேயே நீங்கள் ஒட்டு போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஃபெயிலியராக தான் முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2லேருந்து 3 மாதம் வளர்த்தின செடியாக பார்த்து எடுத்துக்கணும். இந்த செடி எங்கள் வீட்டில் ஒரு 2 மாதமாக நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, சைடில் இருக்க பிரான்ச் கட்டிங்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிடணும். இலைகள் எல்லாமே ஒன்று விடாமல் கட் பண்ணிடணும். எனக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. கத்திரிக்காய் எனக்கு வேணும்னா, கத்திரிக்காய் செடி ஒரு 4லேருந்து 5 பாட்டில் நடவு பண்ணி கத்திரிக்காய் செடி வளர்த்தி அதுலேருந்து கத்திரிக்காய் அறுவடை எடுத்துக்கலாமே, எதுக்கு சுண்டக்காய் செடியில் நான் ஒட்டு போடணும் அப்படின்னு. இதே சந்தேகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இதை லாஸ்ட்டாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஆக்சுவலி கீழேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா, கத்திரிக்காய் செடியோட கட்டிங்ஸ். அது ரேண்டமாக தான் ஒரு 5 கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இப்போ மேலே நம்ம சுண்டக்காய் செடியில் இருக்க ஒட்டு போடுற இடத்துல இருக்க தண்டோட சைஸும் கத்திரிக்காய் செடியோட ஒட்டு போடுற இடத்துல இருக்க தண்டோட சைஸும் ஒரே மாதிரியே இருக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சுண்டக்காய் செடியில் எங்கே ஒட்டு போகிறோமோ அந்த இடத்துல நல்லா ஒரு ஷார்ப்பான ஒரு நைஃபோ, பிளேடாக இருந்தால் பெட்ரு, நைஃபை விடவும் பிளேடு எடுத்துக்கிட்டு சென்டராக பார்த்து 0.5 சென்டிமீட்டர் கட் பண்ணும். ரொம்ப அதிகமாகவும் கட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் கட் பண்ணிடக்கூடாது. அடுத்து நம்ம கத்திரிக்காய் செடியோட தண்டை ஷார்ப்பாக சீவணும். ஷார்ப்பாக சீவின கத்திரிக்காய் செடியோட தண்டு நம்ம சுண்டக்காய் செடியோட நம்ம 2ஆக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கரெக்டாக உட்காரணும். அந்த மாதிரி நம்ம கரெக்டாக இருக்கணும். அதாவது அது கட் பண்ணதும் கரெக்டாக இருக்கணும், இது கரெக்டாக உட்கார இடமும் கரெக்டாக இருக்கணும். அப்படி சுண்டக்காய் செடியும் கத்திரிக்காய் செடியும் கரெக்டாக ஒட்டுனா தான் நம்மளுக்கு இது ட்ரை ஆகாமல் இருக்கும். கொஞ்சம் கேப் இருந்தாலும் கூட சீக்கிரம் காஞ்சிரும். நல்லா கரெக்டாக ஒட்டுற மாதிரி நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பதமாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கேரி பேக் நம்ம மளிகை கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மழைக்காயத்துலேருந்து லென்த்தியான கவராக பார்த்து நம்ம இந்த மாதிரி சிசரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். லென்த்தே இந்த ஒரு மாதிரி 2-3 எடுத்து கட் பண்ணி அதை நாட் போட்டு வச்சுக்கோங்க, முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு சைடு கட்டி முடித்தாச்சு. அடுத்து மேலேயும் அதே மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். மேலே ஆக்சுவலி சின்ன பிரான்ச்சாக இருக்குது. சரி, ஆல்ரெடி கீழே சின்ன பிரான்ச்சில் ஆல்ரெடி பண்ணிட்டோம். மேலே இருக்கிறதும் சின்ன பிரான்ச்சாக பண்ணுறதுக்கு பதிலாக நடுவால் இருக்கிறத பெருசாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்து அதில் நம்ம ஒட்டு போடலான்னு சொல்லிட்டு இப்போ வேறு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கட்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் சென்டரில் இருக்க சுண்டக்காய் செடியோட கட்டிங்ஸ் 0.5 சென்டிமீட்டர் கட் பண்ணிட்டேன். கையில் சீவிட்டு இருக்கிறத கத்திரிக்காய் செடியோட கட்டிங்ஸ். அதையும் நான் நீட்டாக அதே மாதிரி ஷார்ப்பாக சீவிக்கிறேன். சீவி முடிச்சாச்சுங்க. இப்போவும் அதே மாதிரி தான் சுண்டக்காய் செடியை 2ஆக கட் பண்ணி அதுலேயே நம்ம கத்திரிக்காய் செடியோட ஸ்டெம்மையும் கரெக்டாக இது பண்ணுறோம். முக்கியமான விஷயம், ட்ரை ஆகக்கூடாதுங்க, காற்று போகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சீவுறதுல தான் எல்லாமே இருக்குது. சீவிட்டு இதுவும் அதே மாதிரி கட்டிடுவோம். இப்போ நம்ம சுண்டக்காய் செடியில் 2 இடத்துல கத்திரிக்காய் செடி ஒட்டு போட்டிருக்கேன். 2ல் ஏதோ ஒன்று தளைஞ்சு இருந்தாலும் கூட நான் இன்னொன்று கட் பண்ணி வளர கத்திரிக்காய் செடியை மட்டும் அப்படியே நான் வளர்த்திட்டே இருப்பேன். சுண்டக்காய் செடியை வளர விட மாட்டேன். ஆக்சுவலி இப்படி தான் நம்ம வளர்த்தணும். இப்போ என்ன பண்ணணும்னா, 2 கேரி கவர் எடுத்துக்கோங்க. ஒன்று ஃபுல்லாக செடி மொத்தமாக கவர் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே வரைக்கும், அதாவது மேலே அந்த கட்டை ஆடக்கூடாது, அதாவது கத்திரிக்காய் செடியோட தண்டு ஆடக்கூடாது, அந்த மாதிரி உள்ளே போட்டு கீழே வரைக்கும் எடுத்து ஒரு லப்பர் பேண்ட் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் போடுவேன், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மேலே இருக்க குச்சியும் ஆடக்கூடாது, செடியும் ஆடக்கூடாது. அதுதான் கரெக்டாக இருக்கும். பொதுவாகவே ஒரு செடி நம்ம ஒட்டு போடுறோம், இல்லாட்டி நம்ம நர்சரியிலேருந்து ஒரு செடி வாங்கிட்டு வரோம் அப்படின்னாவே எடுத்ததும் டேரக்ட் சன்லைட்டில் இந்த மாதிரி ஓப்பன் டெரஸில் நம்ம நட்டக்கூடாது. ஒட்டு போட்டும் மேலே வைக்கக்கூடாது. அது ஒரு நிழல் பாங்கான இடத்துல, செமிஷேடான இடத்துல தான் ஒரு 1 to 2 வீக்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஏன்னா அந்த செடியெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஒட்டு போட்ட அந்த குச்சியும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். வெயிலுக்கு வந்து சீக்கிரம் ட்ரை ஆயிரும், கருகிரும். காஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தலையாது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணேன்னா, ஒரு கவர் ஒன்று போட்டு அந்த பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் பக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே மேலே வச்சு கவுத்திட்டேன். ஒரு 1 to 2 வீக்ஸ் நம்ம இந்த மாதிரியே தான் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 days ஒன்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பக்கெட் எடுத்துகிட்டு கவரையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த தண்டுலேயும் லைட்டாக தண்ணி படுற மாதிரி, தண்டு காயக்கூடாது, அதுக்கும் தண்ணி ஊற்றுவேன், அந்த செடிக்கும் தண்ணி ஊற்றுவேன். இந்த மாதிரியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு டவுட் ஒன்று லாஸ்ட்டாக கிளாரிஃபை பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது இதுதான். இது வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்ந்த சுண்டைக்காய் செடியில் ஒட்டு போட்ட கத்திரிக்காய் செடி. இது 2 இடத்துல நம்ம ஒட்டு போட்டிருக்கோம். எவ்வளோ காய் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சுவலி சுண்டைக்காய் செடி, அதில் முள்ளெல்லாம் இருக்கும் பாருங்கள். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, சுண்டைக்காய் செடியில் கத்திரிக்காய் ஒட்டு போடும்போது லைஃப் அதிகமாக இருக்கும். கத்திரிக்காய் செடியோட லைஃப் அதிகமாக வரும், காய்கள் அதிகமாக வரும். பாருங்கள், இன்னும் 4 பக்கெட்டில் 4 சுண்டைக்காய் செடி வளர்த்திட்ருக்கேன். கத்திரிக்காய் அறுவடை எடுக்கிறதுக்கு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி கார்டனிங்.